நடிகர் மற்றும் தேவைக்க தலைவரான விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா இவங்க 2 பேரும் சென்னையில் உள்ள திருவான்மியூர்ல உள்ள புரொடியூசரான கல்பாத்தி சுரேஷோடைய மகன் திருமணத்துக்கு ஒரே கார்ல பங்கேற்றாங்க. இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா த்ரிஷாவை பலரும் திட்டிக்கிட்டு வராங்க. இதுக்கு பதிலடி கொடுக்க விதமா த்ரிஷா தரப்புல இருந்து பல விஷயங்களை குறித்து இது ஓப்பனாவே பேசியிருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்ப திரும்பவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. ரீசெண்டா விஜயோட மனைவியான சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இவங்களுக்கு 1999 தான் கல்யாணம் நடந்துச்சு. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 27 வருஷம் ஆயிருச்சு. இவங்களுக்கு 2 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இப்படி சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் த்ரிஷா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட சங்கீதா தொடர்ந்து இந்த மனு ஏப்ரல் 20ஆம் தேதி அன்னைக்கு விசாரணைக்கு வரவும் இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் விஜய் வேற ஒரு நடிகையை கூட திருமணத்தை தாண்டி உறவுல இருந்ததாகவும் தன்னை அலட்சியப்படுத்துவதாகவும் விவாகரத்து மனுவில் சங்கீதா சொல்லியிருந்தாங்க. அதோட விஜயோட சமூக அந்தஸ்துக்கும் வருமானத்துக்கும் ஏத்த மாதிரி எனக்கு நிரந்தரமான ஜீவனாம்சம் பெற்று தரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுவில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் தரப்புலையுமே நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில தான் பாத்தீங்கன்னா விஜயும் த்ரிஷாவும் ஒரே கார்ல திருமண நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியா இருக்கிறாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு சமயத்துல விஜயோட மனைவியான சங்கீதா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதோடு விட்டு இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப விஜயும் த்ரிஷாவும் ஒரே கார்ல கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்ததுதான் மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு. எல்லாருமே சோசியல் மீடியால த்ரிஷாவை இப்ப எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அண்ணாவுடைய வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டிட்டு வராங்க. அதே நேரம் த்ரிஷா தரப்புலயுமே பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது விஜயும் சங்கீதாவும் பல வருஷங்களா பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நாங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம். இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் இப்ப சங்கீதா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதனால விஜயும் சங்கீதாவும் கூடிய விரைவில் டைவர்ஸ்க்கு கிடைக்க போகுது. அதனால நாங்க இப்ப 2 பேருமே ஒன்னா வெளியில வந்திருக்கோம். இதை யாருமே தப்பா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முறைப்படி விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல சொல்லவும் செய்றாங்க. அதனால விஜய் த்ரிஷாவை 2வது கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் செய்து. அதே மாதிரி தேவைக்க தலைவரான விஜய்க்கு கட்சியோட முக்கிய பலமா த்ரிஷா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் படுது. இப்ப வரைக்குமே விஜயோட ரசிகர்கள் அவருக்கு சப்போர்ட்டா தான் இருந்துட்டு வராங்க. இப்ப இந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு 2 பேருமே ஒன்னா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே த்ரிஷாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.